ஹலோ ஃபுட்டீஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல கடலைக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 250 கிராம்ஸ் கடலையே 8 ஹார்ஸ் வரைக்கும் தண்ணியில ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த ஊறின கடலையை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர்ல ஹை ஃப்ளேம்ல 1 விசில், லோ ஃப்ளேம்ல வச்சு 4 விசில்ஸ்க்கு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்ப தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கிட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதோட கொஞ்சோண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதோட 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடியெல்லாம் சேர்த்து அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஏற்கனவே குக்கர்ல வேக வச்சிருந்த கடலைய தண்ணியோட சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரவும் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்த பிறகு கறிவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்கவும் ஒரு ஸ்டேஜ்ல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த நேரத்துல தனியா ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி தேங்காய் எண்ணெய் காயவும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிட்டு இதோட கிள்ளி வச்சிருக்க 2 வத்த மிளகாய் ஆட் பண்ணி நல்லா பொரியவும் ஒரு கையளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதையும் போட்டு இது செவக்கிற வரைக்கும் வேக வச்சுட்டு இருக்கும் போது சைட்ல 2 கப் தேங்காயை மிக்சியில போட்டு பால் எடுத்துக்கலாம். எடுத்த தேங்காய் பாலை கடலை குழம்போட சேர்த்து சிம்மிலே வச்சு ஒரு கொதி வரவும் ஆஃப் பண்ணிடணும். இப்ப நம்ம ஏற்கனவே தாளிச்சு வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தோ கடலைக்கறி ரெடி. இந்த காம்பினேஷன் அப்பம் பரோட்டாவோட அவ்வளோ சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிக்காக நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.